ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நீர் பாய்ச்சுகிறவர். 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். மேலேயுள்ள வசனத்திலே கர்த்தர் செய்கிற 3 அருமையான செய்கைகளை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது, தேவனாகிய கர்த்தர் உங்களை அன்போடு விசாரிக்கிறார். இரண்டாவது, சகல நன்மைகளையும் அருளி செய்து நீர் பாய்ச்சுகிறார். மூன்றாவது, தேவ நதியினால் உங்கள் வாழ்க்கையை மிகவும் செழிப்பாக்குகிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக அன்போடு அவரை துதியுங்கள். உங்களுக்குள் உலகப் பிரகாரமான சாதாரண நதியை கொண்டு வரவில்லை, தண்ணீர் நிறைந்த தேவ நதியை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் செழிப்பாக்குகிறவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படி? ஒவ்வொரு நதிக்கும் ஒரு உற்பத்தி ஸ்தானம் உண்டு, அது ஓடுகிற பாதையும் உண்டு, அந்த நதி விளைவிக்கும் பலாபலன்களும் உண்டு, முடிவில் சங்கமாகும் இடமும் உண்டு. சாதாரணமாக நதிகள் மலை உச்சியிலோ அல்லது ஏரியிலோ உற்பத்தியாகி பல சிறு சிறு ஓடைகளை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு பெரிய நதியாக கடலை நோக்கி பாய்ந்து ஓடி வருகின்றன. செல்லுகிற சமவெளிகளெல்லாம் செழிப்பை உண்டாக்குகின்றன. ஒரு நதியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அந்த நதி எங்கே இருந்து ஆரம்பமாகிறது என்பதை குறித்து கவனிப்பார்கள். தாமிரபரணி ஆறு குடகு மலையில் உற்பத்தியாகி ஓடி வருகிறது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வடநாட்டு நதிகளெல்லாம் பனி படர்ந்த இமயமலையில் உள்ள மானசரோவர் என்ற ஏரியில் உற்பத்தியாகி பாயும் இடங்களையெல்லாம் செழிப்பாக்குகின்றன. இவைகளில் வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடுவதால் வற்றாத நதிகளாக இருக்கின்றன. ஆனால் நமக்குள்ளே பாய்ந்து ஓடுகிற பரிசுத்த ஆவியானவரின் உற்பத்தி ஸ்தானம் எது? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆம், ஆவியானவர் பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பரலோக சீயோன் மலையில் உள்ள சிங்காசனத்திலிருந்து, அதாவது அண்ட சராசரங்களை ஆளுகிற ராஜாதி ராஜாவின் சமூகத்திலிருந்து அந்த நதி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கடந்து வருகிறது. பரலோக உச்சிதங்களையெல்லாம் கொண்டு வருகிறது. உன்னதமானவரின் ஆசீர்வாதங்களையெல்லாம் கொண்டு வருகிறது. அந்த நதியின் மூலம் புத்துணர்வை பெறுகிறோம், சுத்திகரிப்பை பெறுகிறோம், சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். தெய்வீக வல்லமையாலும் மகிமையாலும் அந்த நதி நம்மை நிரப்புகிறது. இந்த நதி வற்றாத ஜீவநதி. வருடத்திலுள்ள 365 நாட்களும் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த நதியால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் விளங்குவீர்கள். ஆவியின் கனிகள் அத்தனையும் உங்களிலே காணப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பூரணராய் காணப்படும்படியாக அந்த நதி உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். இன்றைய நினைவிற்கு 24ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார்.
இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமும் 34, 35 மற்றும் 36 அதிகாரங்கள். மாலை யோவான் 19 அதிகாரம் 1 22 வசனம் முடிய. அன்புக்குரிய அந்தண்டுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய நதியானது உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் பாய்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.